உனக்கு எப்படி தெரியும் நான் கார் வாங்கினேன்னு? ஓ, வீடியோல பாத்தியா? ட்ரீட் தானே, இன்னும் விட மாட்டிய. எதுக்கு எடுத்தாலும் ட்ரீட்னு ஒண்ணு கேட்டுறது. வச்சிருவோம். இன்னைக்கு எப்படிப்பா? என்னது பாண்டிச்சேரிக்கா? ஒரு நிமிஷம். கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி கூடி குன்னு கூடி மச்சான போல் பாட போதண்டா. எங்க இப்போ எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லையே. கலர் கலரா சட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. அது சட்டை ரொம்ப நாள் சும்மாவே இருக்குல்ல, அப்படியே வச்சிருந்தோன்னு வச்சுக்கேன் சட்டை சின்னதாயிரும். அதான் சும்மா போட்டுக்கிட்டேன். சட்டை சின்னதாவலங்க, நல்லா தின்னு தின்னு உங்க தொப்பை பெருசாகுதா, அதனால சட்டை சின்னதான மாதிரி உங்களுக்கு தோணுது. என்ன சொல்லலாம், உனக்கு தூக்கம் வராத. அப்படியே இவ இடுப்பு மட்டும் இல்லையான இடுப்பு. இது பெருசா பிளான் பண்றான் போலயே. என்ன மாப்பிள்ள, பாண்டிச்சேரி போலாம் சொன்ன உடனே ரெடி ஆயிட்டா? ஏய் வாய முடா, முட்டாடி கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஓ, போட்ட பிளான் படி இப்போ மகாபலிபுரம் போறோம். உன் சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஓகே மாப்பிள்ள, அதே மெயின்டைன் பண்ணிக்கோ. பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி யார் வந்திருக்கா? ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா. என்ன திடீர்னு இந்த பக்கம் காத்து வீசுது? சித்தப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, மகாபலிபுரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கூட வேற யாருமே இல்ல. என் வண்டி வேற ப்ராப்ளமா இருக்கு. சரி, அதான் கோபாலகிருஷ்ணர் கூட கூட்டு போலான்னு வந்தேன். இல்ல, நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போறேன். இதுல என்ன இருக்கு? உடம்பு சரியில்லை தானே சொல்றாங்க, நீங்க போயிட்டு வாங்க. கூடயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, சரிங்களா? பாக்கியலட்சுமி. ஆ இருங்க வரேன். ஆனா இது வருங்க வந்துடுறேன். எது சொன்னாலும் நம்புது பாரு. மச்சான், நான் கூட ஏதோ சொல்லுவான்னு நினைச்சேன் மச்சான். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியே. எப்படி மச்சான் இவ்வளவு அழகா இருக்கீங்க? என்னத்த? ஏய், கதவை சாத்தடி. என்னத்த? ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இருந்தா நான் ஏன் உங்க வீட்டுல வாக்கப்பட போறேன்? இப்ப அது முக்கியண்டி. கோபாலகிருஷ்ணன் மகாபலிபுரம் போறான்ல, நீ அவன் கூட போய் சுத்தி பார்க்கலாம்ல. என்னத்த அறிவு இல்லாம பேசுறீங்க? அவங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க போறாங்க, அங்க நான் எப்படி போக முடியும்? அவங்க சித்தப்பாக்கு தானடி உடம்பு சரியில்லை. கோபாலகிருஷ்ணன் செலவு பண்ணி உன்னை எங்க கூட்டிட்டு போயிருக்கானா? இல்ல. இத சாக்கா வச்சு நீ அவன் கூட போய் சுத்தி பார்க்கலாம்ல. அவன் ஃப்ரெண்டு தானடி செலவு பண்ண போறான். நீ அப்படியே மகாபலிபுரத்தை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஆமால, இது கூட நான் தான் சொல்லணும் உனக்கு. போயிட்டு வாடி, போயிட்டு வாடி. ஏங்க வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. கிளம்பலாமா? ஏய், நீ எங்கடி பேக் எல்லாம் தூக்கிட்டு நிக்கிற? ஏங்க, அவர் சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை. நீங்க 2 பேரும் ஆம்பளைங்க இருந்து தனியா என்ன பண்ண போறீங்க? கூட மாட ஒத்தாசைக்கு ஒரு லேடிஸ் வேணா, அதான் நானும் வரேன், வாங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா, நாங்களே பாத்துக்கிறோம். ஆமா, நாங்களே போய் பாத்துக்கிறோம். ஏங்க, அவன் தான் சின்ன பையன், ஏதோ அறிவில்லாம பேசுறான். இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு கூட அறிவில்ல? ஏதாவது கூட மாட ஒத்தாசைனா ஒரு பொம்பளை துணை இல்லாம என்ன பண்ணுவீங்க? அண்ணா நமக்காக இவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, இது கூட நான் பண்ண மாட்டேன். நாங்க சொல்லி கட் பண்ணி போடுறா. அது வந்துமா, நீங்க பாரு பாக்கியலட்சுமி, இப்போ நமக்கு மகாபலிபுரம் ரொம்ப தூரம் கார்ல போகணும்ல. கார்ல போனாதான் உனக்கு வாந்தி வரும்ல. எங்க தெரியுங்க, இங்க பாருங்க, அதுக்குதான் எலுமிச்சம்பழம் கொண்டு வந்திருக்கேன். என்ன எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் போல இருக்கு. வேண்டாமா, பரவாயில்லம்மா, எதுக்கு நீ அவ்வளவு தூரம் சிரமம் பண்ண, நாங்களே பாத்துக்கிறோம். என்னன்னா இப்படி பேசுறீங்க? இப்போ ஒருவேளை எங்க அத்தையே மண்டையை போட்டான்னு வைங்க, அப்போ நீங்க மட்டுமா வருவீங்க? உங்க பொண்டாட்டியை சேர்த்து தானே கூட்டு வருவீங்க. இப்போ உங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை, இவரை மட்டும் அனுப்பி வச்சா எப்படின்னா முறையா இருக்கும். என்னங்க சைலண்டா இருக்கீங்க? உங்களை விட சின்ன பையனுக்கு தெரியலனா நீங்க தான் சொல்லணும், அதான் முறை. சொல்லுங்க. அதுதான் முறை. சரி, வா போலாம். வாடா கோபாலகிருஷ்ணா, போலாம். அம்மா மாதிரிதான். நீ எங்கம்மா? மகாபலிபுரத்துக்கு. நீ எதுக்கு? அவங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்னடா தெரியும்? பெரியவன் நான் வந்தாதான் ஒத்தாசையா இருக்கும். இல்லத்த, நானே பாத்துக்கிறேன். நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் வந்து பாத்துக்கிறேன். இல்லத்த, சொன்னா கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் வந்து பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் பார்த்தா போதுமா? நான் பார்க்க வேண்டாவா? இல்லத்த, நான் பாத்துக்கிறேன். பாக்கணும்ல, நான் பாத்துக்கிறேன். நானும் பாக்கணும். நான் பாத்துக்கிறேன்.
எப்பா கோபாலகிருஷ்ணா என் சித்தப்பா நானே பாத்துக்கிறேன்ப்பா ஆளை விடுங்கடா சாமி. ஐயோ இரு, இரு, நானும் வரேன். சீக்கிரம் வாங்க தா, போலாம். டேய் டிக்கில என்னடா பண்ற? நீங்க மகாபலிபுரம் பிளான் பண்ணீங்களே ஆ, அப்பயே ஏறி உட்காந்துட்டேன். அப்பா அம்மா கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? பெத்த புள்ளைய விட்டுட்டு நீங்களா மகாபலிபுரம் போறீங்களே, என்ன காணோம்னு கொஞ்சமாச்சு தேடினீங்களா? அது இல்லடா, நீ ஏதாவது சந்தல பொந்துல மாட்டிட்டு இருப்பியோ நினைச்சு நான் வந்துட்டேன். அதான் வந்துட்டல, வா போலாம். வா 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 வா. இவன் அப்பவே டாய்லெட்டை போட்டு ஃப்ளஷ் பண்ணுன்னு சொன்னேன், கேக்குறியா? என்ன மட்டும் தானே போக சொன்னீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை போக சொன்னதே நானும் கூட வரதுக்கு தான். சரியான ஆளா நீங்க. அண்ணா, சித்தப்பாவை அட்மிட் பண்ணிருக்கீங்கல்ல, அங்க இருந்து பீச் ரொம்ப தூரமா இல்ல பக்கமா? ஏய் இதெல்லாம் எதுக்கடி கேக்குற நீ? அப்பதானே பீச்சை சுத்தி பார்க்க முடியும். ஆமா ஆமா. சொல்லுங்க அண்ணா. பக்கம்தான். சரிண்ணா. பேச்சுலர் பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தோட கூட்டு போயிருக்காங்க. டே கோபாலகிருஷ்ணா, பாத்ரூம் வந்தா நிப்பாட்டேன். நிப்பாட்டுறேன். டேய் உன்னை பாத்ரூம் தானே நிப்பாட்ட சொன்னேன். மா பாத்து இங்க ரோட்ல உங்க அப்பனா கட்டி விட்டுருக்கான், வந்தா நிப்பாட்டுறேன், வெயிட் பண்ணு. டேய் ரொம்ப அவசரம்டா, கொஞ்சம் நிப்பாட்டுடா. வெயிட் பண்ணுமா, வீட்ல இருந்து கிளம்பும்போது போக மாட்டேன், கார்ல போகும்போது உனக்கு பாத்ரூம் வருது, அது வருது, இது வருதும்ப. எங்கனா காட்டு பக்கமா நிறுத்துடா. மா காட்டு பக்கம்லாம் நிப்பாட்டணும்னு வச்சுக்க, சந்தன மரம் கடத்த வரதுன்னு சொல்லி போலீஸ்கார பிடிச்சு போயிடுவாங்க. நில்லு, பாத்ரூம் வந்தா நானே நிப்பாட்டுறேன். என்ன ஏதோ பேட் ஸ்மெல் வருது. எங்க ஏதோ அவுச்சி முட்டை நாத்தம் அடிக்குதுங்க. ஆமா இல்ல, கெட்ட வாடையா இருக்கு. மா அது முட்டை அவுச்ச நாத்தலமா, ஆயா முட்டை நாத்தம். சீ. வண்டியை நிறுத்துறா முதல்ல, கார் நாடிட போகுது. அப்பா வண்டியை நிப்பாட்டுப்பா ப்ளீஸ் பா, முடியலப்பா. எங்க நிப்பாட்டுங்க, எங்க நிப்பாட்டி தொலைங்க. அப்பா அப்பா ஐயோ. ஏய் என்னடி ஏதோ கத்திட்டே போறாங்க? இல்லங்க, அவங்க ஏதோ அவசரத்துல தனி பாட்டில் எடுத்துட்டு போலையா, அதான் உங்களை எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னா என்ன வேலை வாங்குறியா? போய் கொடு, போ. கொடுங்க. உங்க கூட வந்ததுக்கு என்ன வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. சை. மா மா நானும் வரட்டுமா? நான் என்ன டூருக்கா போறேன், மூடிட்டு உள்ள போடா. ஏய் வாடா. நல்ல குடும்பம்டா. அம்மா வாய அடிக்கிட்டு சும்மா இல்லாம கண்டதை தின்னுட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு கிடக்குற? சீ, மொச்சக்கொட்டை குழம்பு தின்னாதுன்னா கேக்குறியா? வா. நல்ல வேலை கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும்? நாரிடும். வா வா. இங்க எதுக்குடா நிப்பாட்டி இருக்க? இங்க தான்டா சரக்கு அடிக்க ரூம் புக் பண்ணோம். இப்படி குடும்பத்தோட வந்து என்ன டார்ச்சர் பண்றியடா. டேய் நான் என்ன பண்ணுவேன், ஒன்னு பண்ணுவோம். அவன் கார்ல உட்கார வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் உள்ள போய் சரக்கு அடிப்போமா? இங்கதான் ரூம் போட்டிருக்கியா? போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. ஆமா இல்லம்மா, வாங்கடா வாங்கடா. நல்லா இருக்குல்ல? டேய் இன்னும் என்னென்ன பண்ண போறீங்களோ? செமையா இருக்குல்ல? பக்கத்துல போட்ல அங்க பாருங்கண்ணே, பீச் பக்கத்துலயே ரூம் போட்டிருக்காரு. ஆமாடி சூப்பரா இருக்குல்ல? பீச்ல குளிக்கலாமா? டேய் நீலாம் போய் பீச்ல குளிச்சனா உனக்கு கடல் நண்டு நினைச்சு தூக்கிட்டு போயிடுவாங்கடா. போ உள்ள போ 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 போ. நான் ஏன் பொண்டாட்டி லக்கேஜ் கூட தூக்குனது இல்லடா.
உன் பொண்டாட்டி என்ன லக்கேஜ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுது. வச்சுக்காது, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சான். நீ கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஏன்டா அட்ஜஸ்ட் பண்ணணும்? நீ தாண்டா குடிக்கலான்னு பிளான் போட்ட. சரி வா வா, என் பொண்டாட்டி தேடுவா. குடிக்கலான்னு பிளான் போட்டது தப்பு இல்லடா. ஆனா உன் கூட குடிக்கலான்னு பிளான் போட்ட பாரு, அதான் தப்பு. ஏங்க என்னங்க நீங்க அண்ணனை போய் லக்கேஜ் எல்லாம் தூக்க விட்டுருக்கீங்க? ஐயோ அம்மா, என்னை பெட்டி எடுத்துட்டு வர சொன்னதே நீதாம்மா. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரிண்ணா, கொடுங்க கொடுங்க. ஏய், ஆ? எங்க அம்மாவும் குழந்தையும்? உங்க அம்மாவா? அங்க பாருங்க, சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு நான் இப்படி ஆட்டம் போட வேண்டியதுடா. இந்த ஆட்டத்தெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏங்க சீக்கிரம் வாங்க, போய் குளிச்சுட்டு கோவில் போகணும். ஆ, ஆ. சரிங்களா, வாங்க. மச்சான், செம்ம ஐடியா. என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் கோயிலுக்கு போறதா பிளான் போட்டுருக்காங்க. இந்த கேப்ல நம்ம உட்காந்து சரக்கு அடிப்போம். என் செல்லம். வா, வா, வா. பாக்கியம், எப்போ கோயிலுக்கு கிளம்புற? சப்பா. அத்தை, இங்க என்னத்த பண்றீங்க? இல்லடி, இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். முதல்ல எந்திரிச்சு வாங்க. எது நீங்க எது அனுமானே தெரியல. எந்திரிச்சு வாங்க. அனுமாரா? ஆமா, வாங்க. ஐயோ, தெரியாது சாமி, நான் மன்னிச்சிடு. ஐயோ. ஏ பாக்கியம், சலை நல்லா இருக்குடி, அழகா இருக்கு. கையெல்லாம் எதுவும் வைக்காதீங்க, ஃபைன் போடுவாங்க. வாங்க. ஏய் இருடி, இன்னொரு முறை தொட்டுட்டு வந்துடுறேன். எங்க வந்தாலும் எதுவும் சொல்றேன்ல, பார்க்க வாங்க. மாட்டேங்கிறான். அது நல்லா இருக்குல்ல? ஆ. இது நல்லா இருக்கு பாருங்க. ஆ. நல்லா இருக்கா? பேக்லாம் ரொம்ப அநியாய வேலை சொல்றாங்கல்ல. ஆ, அத்தை, இது எப்ப வாங்குனீங்க? இத வாங்கல, சுட்டேன். சுட்டீங்களா? அநியாய வேலை சொல்றானே, எப்படி வாங்க முடியும்? இங்க பாரு, அந்த சலையை தூக்கலாம் நினைச்சேன், அதை தூக்கிட்டு வர முடியாது சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, பத்திரப்படாங்க, முதல்ல நீங்க வாங்க. டே அபிதாபு, இங்க எவ்வளவு பொம்மை இருக்குது, அதுல ஒண்ணு வாங்கியா? அடே நான் சின்ன குழந்தையா பொம்மை வச்சு விளையாடுறதுக்கு? நீயே வாங்கி நீயே விளையாடுப்ப. பார்த்து அடி, இதுக்கு எவ்வளவு வாயின்னு. தம்பி, இந்த பொம்மை எவ்வளவுப்பா? 500 ரூபாமா? 500 ரூபாவா? தம்பி, அங்க என்ன இருக்குது பாரு. அத்தை, என்னடா சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு, பெரிய குழந்தை எங்க? எது வைப்போம்? சூப்பர். சரக்க பார்த்தாதான் அப்படியே ஒரு பூஸ்ட் ஏறுது. மச்சான், நம்ம சரக்கு அடிக்கலாம் ஓகே. என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் திரும்ப வரும்போது நம்ம குடிச்ச தடமே இருக்க கூடாது. நீ பாத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள, இதெல்லாம் நீ சொல்லணுமா? நீ பாத்துப்ப, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக சொன்னேன். சொல்லணுமா அதெல்லாம்? நம்ம என்ன இன்னைக்கு நேத்தா குடிக்கிறோம்? ஊத்து ஊத்து ஊத்து. ஏ கொஞ்சமா ஊத்தாத, கரெக்டா ஊத்து மாப்ள. அளவு கரெக்டா இருக்கா? ஓகே. கடவுளே ஆண்டவா, சரக்கு இவன் ஒண்ணு சேர்த்து குடிக்கிறத வச்சு ஏன் தப்பு தான்? குடிச்சிட்டு எவங்க அடுத்த தடவை தப்ப நான் செய்ய மாட்டேன். Cheers. கோபாலகிருஷ்ணா, உண்மையிலேயே உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. அதை ஏன்டா கேட்குற? என் பொண்டாட்டியும் என் அம்மாவும் இருக்குல்ல, ரெண்டு ராகம். என் பொண்டாட்டிக்கு கருப்பு பிடிக்கும்னா எங்க அம்மாவுக்கு வெள்ளை தான் பிடிக்கும். என் பொண்டாட்டிக்கு சிக்கன் பிரியாணினா எங்க அம்மாவுக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். அவ்வளவு ஏண்டா, என் பொண்டாட்டி பிராந்தினா எங்க அம்மா பீர்டா. இப்படி நான்சிங் காம்பினேஷனை எப்படி மச்சான்? எவனுக்கும் அவார்டு கொடுக்குறாங்கடா. ஆனா இந்த பொண்டாட்டி அம்மா ஒரே நேரத்தில் சமாளிக்கிற பத்தியா, உனக்கு கொடுக்கண்டா அவார்டு. மச்சான், இங்க நான் மட்டும் இல்ல மச்சான், இன்னைக்கு பல பேர் இதே பிரச்சனையில தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க மச்சான். பொண்டாட்டிய நினைச்சு ஒவ்வொரு நாளும் குடிச்சு குடிச்சு குடிச்சு. இதெல்லாம் எமோஷன் ஆயிடுச்சு. ஐடியா மச்சான், இந்த பொண்டாட்டிகளால் பாதிக்கப்பட்டவன்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமே? நீ தலைவர், நான் செயலாளர். சூப்பர் மச்சான். பொண்டாட்டியால் பாதிக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம். எவன் பொண்டாட்டியால் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனுடைய குறைகளை நம்ம தீர்த்து வைக்கிறோம். கவர்மெண்ட்ல சொல்லி அவனுக்கு நிவாரண நிதி வாங்கி கொடுக்கிறோம். சுனாமியால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதி, பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதி, பொண்டாட்டியால் பாதிக்கப்பட்டோருக்கும் நிவாரண நிதி வேண்டும். வாங்கி கொடுக்குறோம் மச்சான், கொடுக்குறோம் மச்சான். கவர்மெண்ட்ல சொல்லி எவனும் பொண்டாட்டியால் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் மச்சான். கண்டிப்பா கொடுக்குறோம் மச்சான். மச்சான், காலிங் பெல்.
என் பொண்டாட்டி அம்மா வந்துட்டாங்களோ? இப்பதான்டா ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே எந்துக்காடா. இப்ப என்ன மச்சான் பண்றது? ஐயோ, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? டேய் கோபாலகிருஷ்ணா, நீ வந்திருக்கலாம். போடா, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா, யாராவது பார்த்தா என்ன, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கல்ல? ஜாலியா இருந்துச்சு. வாங்க. அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா? சாப்பிட்டமா? என்ன சாப்பிட்டீங்க? இல்ல, சாப்பிடலன்னு சொன்னாரு. உன் காதுக்கு சாப்பிட்டேன்னு கேட்டுச்சா? ஆமா. சாப்பிடலன்னு சொன்னா. வயிறு எம்டியா இருக்கு, சாப்பிடவே இல்ல. ஆமா. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்றேன். இங்க பாரு, அம்மா பேக் வாங்கிருக்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, நாங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம். ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நல்லா இருக்கா? ஏதோ சொல்லி போடா முதல்ல வெளியே. சாப்பிடுவோமா? சாப்பிடுறோம். ஏங்க செம்மையா இருக்குங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. நல்லா இருக்கு. அம்மா, உங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, நீங்க எங்க இருக்கீங்க? அது வந்து அவரு போயிட்டாரு. என்னது, மேல போயிட்டாரா? ஏன்பா ஆவண்டிய கருத்தை பார்க்காம இங்க வந்து உட்காந்துருக்க? போயிட்டாருன்னா அவரு மேல போயிட்டாருன்னு சொல்லல, டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருன்னு சொன்னேன். ஏதோ உங்க புண்ணியத்துல எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. ஆ, இல்ல, யார் செஞ்ச புண்ணியமோ உங்க சித்தப்பா சீக்கிரமா உடம்பு நல்லா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருன்னு சொன்னேன். ஆமா மச்சான், நீ சாப்பிடு மச்சான். அமிதாப், இங்க வா. வளரக்கூடிய பிள்ளை நல்லா சாப்பிடணும். மச்சான், சரக்கு பத்தலையா? அதனாலதான் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆகாமே ஏண்டா கலரே தெரியல? வோட்கா தெரியாது. மச்சான், ஸ்ப்ரைட் கூட. என்ன மச்சான், நல்லா குடி, டைஜஷன் ஆகும். ஆமா ஆமா, ஸ்ப்ரைட் டைஜஷன் ஆகும். குடிங்க. மச்சான், நீ ஸ்ப்ரைட் குடி, டைஜஷன் ஆகும். இங்க கொஞ்சம் போடுமா. ஐயோ, தண்ணி இல்லையா? என்னத்த ஆச்சு? மீன் மலை மாட்டிக்கிச்சு. அந்த ஸ்ப்ரைட் எடுத்து கொடுங்க. ஸ்ப்ரைட் எடுத்து கொடுங்க. ஸ்ப்ரைட் எடு. பாட்டிக்கிட்ட கொடு. பாட்டிக்கிட்ட கொடு. குடிங்க. எங்களுக்கு கொஞ்சம் வைமா. அம்மா 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 அம்மா. ஐயோ.